இங்கே பாருங்கள், இந்த ஒரு மலை தெரியுதுங்க இல்லையா, அந்த மலைக்கு மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்கான். அந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு மலை எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். கரெக்டாக இந்த ஒரு மலையோட உச்சிக்கு போயிட்டு அந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்றத சுற்றி காமிக்கிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நடந்து போகிற வழியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த ஒரு வியூ ஏடி கிட்டத்தட்ட அந்த மலையில் வந்து பாதி ஏறிட்டுங்க. பாதி ஏறிட்டப்புறம் அந்த அந்த ஒரு மலையிலேருந்து பார்க்குறதுக்கு அந்த ஒரு வியூ நல்லா இருந்துச்சு. பாருங்கள் அந்த ஒரு வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த காடு மேடெல்லாம் தாண்டி தான் வந்தேங்க. இன்னும் ஒரு பாதி தூரம் இன்னும் மேலே ஏறணும். அங்கே பாருங்கள், இன்னும் அவ்வளோ தூரம் ஏறணும். நாங்கள் அவ்வளோ தூரம் ஏறிட்டு அந்த மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறோம். ஒன்றும் முடியல, கீழேருந்து மேலே ஏறி வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்ட்டு கடினமாக இருக்குங்களே. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஒரு 1000 அடி தாண்டி வந்துட்டுருப்போம். சுத்தமாக முடியல 2 பேராலையும். பாருங்க, ஒருத்தன் உட்காந்துட்டான், ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். நல்லா அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இது. வேணாப்பா, ஆபிக்கே வந்துட்டுங்க. சில்லு சில்லு சில்லுன்னு. ஹாய் கைஸ், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலை வந்து கண்டுபிடிச்சாச்சு. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு விளக்கு வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே இருக்கிற கோயில் பாருங்க. தான் அந்த கோயில் வெற்றிகரமாக கும்பிட்டு நம்ம நண்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சார். இதுதான் பார்த்தீங்கன்னா கோயில். எப்படியோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு பலனா நம்ம வந்து எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டி எல்லா அருளும் வாங்கிட்டோம். இனிமேல் எல்லாம் நல்லபடியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சுற்றியும் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த ஒரு கோயில் மலைக்கு மேலே இருக்க கோயில் எப்படி இருக்குதுன்னு அப்படின்றத பாருங்கள். அங்கே ஒரு சாமிக்கிறார் பாருங்க.